அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுடர் பார்த்தீங்கன்னா மல்லியை வெறுப்பேற்றணும், மல்லி பொறாமப்படணும் அப்படின்றதுக்காகவே ஏன் கல்யாணம் உன் கண் முன்னாடி தான் நடக்கணும், வாச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மல்லியெல்லாம் அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. நம்மளோட புருஷன் இன்னொருத்தியோட கழுத்தில் தாலி கட்டுறாங்க, அதை எப்படி நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கடவுள்கிட்டலாம் வேண்டிக்கிறாங்க. நான் எல்லா கடவுள்கிட்டையும் இவ்வளோ வேண்டிக்கிறேன். அவ உண்மையான ரேணுகாவா இருந்தா கண்டிப்பா நான் வேண்டியிருக்க மாட்டேன், நான் விட்டு கொடுத்துருந்துருப்பேன். ஆனா அவ சுடர் அப்படின்றதுனால எவ்வளோ கடவுள்கிட்ட வேண்டேன், ஆனால் எல்லாருமே என்னை கைவிட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் மல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்படுறாங்க. வேற வழியே இல்லாமல் மல்லி பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கதிரேசன் என்னன்னா ராஜியை வச்சு, ராஜிமா நீ தான் இந்த கல்யாணத்தை முன்ன நின்றே நடத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி கதிரேசன் சொல்றாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் விஜய்க்கு அதில் விருப்பமே இல்லை. ஏன்னா ராஜியை முன்னாடி நிற்க வச்சு கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவமே இல்லை. அப்படிலாம் இருக்கும்போது கதிரேசன் ராஜி இவ்வளோ நம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே கடுப்பாகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா விளக்கு அணைஞ்சிருது. அந்த விளக்கு அணைஞ்சது ஒரு அபசகுணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ விஜய்க்கு அது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதை பார்த்த நிஷா, ராஜி, கதிரேசன் இவங்க எல்லாருமே இல்லை காத்தடிக்குதுல அதனால தான் விளக்கு அணைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் இல்லை எனக்கு ஏதோ தப்பாக படுது, அபசகுணம் மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நிஷா, ராஜி இவங்க ரெண்டு பேருக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டே தெரியல. ரேணுகா பார்த்தீங்கன்னா ஐயோ இல்லைங்க அது காத்துல தான் அணைஞ்சிருச்சு, நானே அதை பெருசா எடுத்துக்கல, நீங்க எது பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா சொல்றாங்க. ஸோ அப்போதைக்கு என்னதான் விஜய் சைலண்டா இருந்தாலும் விஜயோட உள் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா முதல்ல கழுத்தில் தாலி கட்ட போகிறோம், விளக்கு அணைஞ்சு போச்சு. ஸோ இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தவறான விஷயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் விஜய் நினச்சிட்டு இருக்காங்க. மல்லி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்ததுமே மல்லியை பார்த்ததும் ரேணுகாவோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. மல்லி வா மல்லி, உனக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இங்கே பாரு ராஜிமா, என்னோட அப்பா, நிஷா எல்லாருமே உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, நீ கரெக்டான சமயத்துக்கு வந்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா பார்த்தீங்கன்னா மல்லியை பார்த்து கேட்குறாங்க. மல்லி என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டே தெரியல. விஜய்க்கு சந்தோஷம், ஏன்னா மல்லி வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப மல்லி வந்ததுனால விஜய்க்கு ஒரு பக்கபலமா சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி அந்த இடத்துல விஜய் ரொம்பவே உற்சாகமா இருக்காரு. ஸோ ரேணுகா நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆசைப்பட்டபடி விஜயோட நமக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்க கல்யாணமே நடக்க போறது இல்லைங்க. ஸோ முதல்ல இப்ப விளக்கு அணைஞ்சிருச்சு, அது ஒரு அவசகுணம். அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ரஞ்சிதா அந்த இடத்துல ஆளே இல்லை. ஏன்னா ராஜி நினைச்சிருக்கணும் ஒவ்வொரு டைமும் ரஞ்சி நீ தான் விஜய்க்கு ஜோடி, உன்னை விஜய்க்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் ராஜி சொன்னாங்க. இதெல்லாம் ஏத்துக்க முடியாத ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லை. ரஞ்சிதா கண்டிப்பா வேற ஒரு பிளானோட தான் வர போறாங்க. அந்த பிளான் கண்டிப்பா நம்ம மல்லிக்கு சாதகமா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.